நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 5 ஸ்டார் கிளப் பந்தயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பந்தயம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இது வந்து 250 கிலோமீட்டர் பந்தயம் வாங்கும். இந்த 5 ஸ்டார் பந்தயத்தில் சில விதிமுறைகள்லாம் உண்டு. மொத்தம் 5 பேடுகள் தான் நம்ம வந்து இறக்க முடியும். இந்த 5 பேடுலையுமே 3 கேட்டகரியாக பிரித்து விடுவாங்க. ஒன்று வந்து ஸ்பெஷல் பேடு கேட்டகரி, இன்னொன்று யங் பேடு கேட்டகரி, இன்னொன்று ஓல்டு பேடு கேட்டகரி. ஸ்பெஷல் பேடில் எல்லாருமே ஒரு பேடு தான் வைக்க முடியும். யங் பேடில் 2 பேடு வைக்கலாம், ஓல்டு பேடில் 2 பேடு வைக்கலாம். இதில் எந்த ஒரு பேடு தொலைஞ்சாலுமே அதுக்கு பதிலாட்டு நம்ம வேறு பேடுகளை இறக்க முடியாது. கையில் இருக்கக்கூடிய பேடுகளை வச்சு தான் மூவ் பண்ணி கொண்டு போக முடியும். அப்படி தான் இந்த ரூல்ஸு. இன்றைக்கி ஸ்டார்டிங்கில் கிளைமேட் ரொம்ப மோசமாட்டு இருந்து, அதனால் பேடுகளை லிபரேட் பண்ணது ஒரு 45 மினிட் லேட் பண்ணி தான் லிபரேட் பண்ணாங்க. கிளைமேட் மோசம்னு சொன்னது வந்து மேகமூட்டம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு மழை பெஞ்சிட்டு இருந்து மதுரை ஏரியாக்களில். அந்த மழை காரணமாட்டு தான் லேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணது வந்து ஸ்பெஷல் பேடு ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அதுக்கும் பிறகு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓல்டு பேடு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓல்டு பேடு ஓப்பன் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து யங் பேடு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்படி டைம் கேப் விட்டு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பந்தய புறாக்கள் வந்து 250 கிலோமீட்டரை ஒரு 3.5 மணிக்கூர்லேயே ரீச் ஆயிரும். நாங்களும் ஒரு 3.5 மணிக்கூர்லேருந்து பேடுகளை நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு தான் தேடிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாமே எங்கள் கையில் நாங்கள் கொடுத்துருந்த 5 பேடுமே ஒரு நல்ல ஒரு கண்டிஷனாட்டு தான் இருந்து, கண்டிப்பாக நம்ம பேடுகளுமே ஒரு நல்ல ரீச் ஆகிட்டு தான் எதிர்பார்த்துருந்தோம். கண்டிப்பாக ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும், அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருந்துச்சு. இதில் விடக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான கூட்டில் நல்ல ஒரு செலெக்ஷன் பேடுகளை தான் சூஸ் பண்ணி இந்த பந்தயத்தில் கலந்துக்கிட வைப்பாங்க. ஏன்னா பேடுகள் மிஸ் ஆகிட்டுனா நம்ம வந்து வேறு பேடுகள் இறக்க முடியாத அந்த ஒரு காரணம் இருக்கிறதுனால கூட்டில் பெஸ்ட்டு பேடு தான் இந்த பந்தயத்தில் கலந்துக்கிடும். அதனால் பெஸ்ட் பேடுக்கு கலந்துக்கிறதுனால எப்படியும் பேடுகள் நல்ல ஒரு குயிக்காக ரிட்டர்ன் ஆகணுன்ட்டு நாங்கள் ஒரு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். 3.5 மணிக்கூர்லேருந்தே நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் பேடுகள் எந்த ஒரு பேடுகளுமே குறிப்பிட்ட டைமில் வந்து ரீச் ஆகலை. ஸ்பெஷல் பேடு கேட்டகரி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாலுமே ஸ்பெஷல் பேடு வந்து ரீச் ஆகலை. எங்கள் ஏரியாக்கள்லையுமே கிளைமேட் ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டாட்டு தான் இருந்து, எந்த ஒரு மழை இதுவும் கிடையாது, அதிக வெயிலுமே அடிக்கலை. நாங்களும் பேடுகளை ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு காத்துட்ருந்தோம். 3.25 மணி நேரம் கழிஞ்ச உடனே பேடுகள் உள்ள ஆரம்பிச்சிட்டு, அது வந்து ஓல்டு பேடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள ஆரம்பிச்சிருந்து. இதில் வந்து ஓல்டு பேடு ப்ளேஸ்மெண்ட்டு முடிய கட்டம் ஆகிட்டு, நாங்கள் அந்த டைமில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பில் இருந்தோம். பேடுகள் நம்மளுக்கு ரீச் ஆகலை. சரி, அப்போ ஸ்பெஷல் பேடுகளும் இருக்குது, யங் பேடுகளும் இருக்குது. அதுக்காண்டியும் நாங்கள் ஒரு நல்ல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேட்டகரிலையாவது நம்மளுக்கு ப்ளேஸ்மெண்ட்டுக்கு பேடு வந்துடும்னுட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மற்ற கேட்டகரியிலுமே பேடுகள் நம்ம கொண்டுக்கு ரிட்டர்ன் ஆகலை. இந்த பந்தயம் பார்ப்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாட்டம் இல்லை. ஏன்னா வந்து மற்ற பந்தயங்கள்லாம் கூடுதல் பேடுகள் பங்கேற்கும். பேடுகள் குயிக்காக ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். ஒரு கூட்டுக்கு விழுந்த உடனே அடுத்த கூட்டுகள் விழும். ஆனால் இந்த பந்தயத்தில் அப்படி விழலை. ஆனால் திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டைமில் ஒரு பேடு வந்து விழுந்து, நாங்களும் வேறு கேட்டகரியில் விழுன்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு ஓல்டு பேடு கேட்டகரியில் தான் ப்ரா வந்து விழுந்து. அதுவும் எங்களுக்கு ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருந்து, உடனே அதை பிடிச்சி போடக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். பேடுமே குயிக்காக ட்ராப் ஆச்சு. தட்டில் ஆட்கள் ஜாஸ்தி இருந்தால் கூட பேடு அதிக நேரம் ஃப்ளை பண்ணனால குயிக்காக கூட்டுக்குள்ளே போயிட்டு
அதை உடனே பிடிச்சி ஆப்பில் போட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் பட்டியலில் இருந்து கொஞ்சம் கீழே போயிட்டு மற்ற பேடுகளும் வந்துடும்னுட்டு தான் நல்ல ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம். மற்ற கேட்டகரி பேடுகள் கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டு இந்த பேடுக்கு ஒரு 13வது இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம கொண்டுக்கு ஃபஸ்ட்டு வந்த பேடு வந்து ஒரு செக்கர் பேடு. இந்த பேடு வந்து 2 வயசு பேடு. ஆனால் இந்த வருஷம்தான் ட்ராக் பார்க்குது. ஃபஸ்ட்டு வருஷம்தான் ட்ராக் பார்க்குது. 1.5 வயசு இருக்கும் அந்த பேடுகளுக்கு. ஆனால் ஒரு நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பேடு தான் இந்த பேடு. நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தோம். வீட்டுக்கிட்ட ஃப்ளையிங் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த பேடு தான் அதிக டைம் எடுத்து பறக்கும். வெளியில் லாங்கெலாம் போயிட்டு வரோம். அப்போவுமே இந்த பேடுகள் ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை பண்ணி தரேன்னு நினச்சோம். ஆனால் 250 கிலோமீட்டரில் கொஞ்சம் லேட்டாகி தான் ரிட்டர்ன் ஆகிருக்கு. இந்த பேடு நம்மளுக்கு வந்ததில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம்தான். இந்த பேடு வரக்கூடிய டைமில் மற்ற குண்டுகளுக்கு யங் பேடுமே ப்ளேஸ்மெண்ட்டு பேடுகள் உள்ள ஆரம்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஸ்பெஷல் பேடுமே மற்ற குண்டுகளுக்கெல்லாம் உள்ள ஆரம்பிச்சிட்டு இருந்து. ஆனால் ப்ளேஸ்மெண்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்து. ஏன்னா ஒரு சில பேடுகள் தான் உழுது. நாங்களும் கொஞ்சம் நேரம் எதிர்பார்த்தோம், பேடு வந்துடும்னுட்டு எதிர்பார்த்தோம். நம்ம பேடு ஸ்பெஷல் பேடு கொஞ்சம் டிலே ஆகிட்டு நாங்கள் இருக்கும்போது அடுத்த ஸ்பெஷல் பேடுமே வந்து இறங்கிச்சு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளையிங்கில் தான் வந்து இறங்கிச்சு. கொஞ்சம் நேரம் இருக்க வந்திருந்தேன்னா நம்மளுக்கும் ஒரு ப்ளேஸ்மெண்ட்டு கிடச்சிருக்கோம். ஆனால் வந்து பேடு லேட் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இனி நம்மளுக்கு வந்து ரிட்டன் தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். நம்மளுக்கு வந்து நம்ம பேடுகள் வந்து ரிட்டன் ஆகிட்டு இருந்தால் தான் அடுத்தடுத்த பந்தயத்துக்கு நம்ம இந்த பேடுகளை ரெடி பண்ணி கொண்டு போக முடியும். பேடு ரிட்டன் ஆகலைன்னா நம்ம பந்தயத்துலேருந்து விலக வேண்டிய ஒரு கண்டிஷனுக்கு ஆயிரும். அதனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2வது பேடும் வந்து இறங்கினோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஆகிட்டு. இப்போ இந்த பேடு ஒரு டார்க் செக்கர் பேடு. இந்த பேடு இந்த வருஷம்தான் ட்ராக் பார்க்குது. இந்த பேடு வந்து நம்மளுக்கு வந்து யங் பேடு தான். ஆனால் வந்து காலில் கிடக்கக்கூடிய ரிங்கு வந்து ஓல்டு ரிங்கு. ஏன்னா பழைய ரிங்குகள் இருந்தனால நாங்கள் அந்த பழைய ரிங்கை யங் பேடுக்கு மாட்டி விட்டுருந்தோம். பேடு வந்த உடனே அது வந்து தண்ணிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதிக அளவு அழிஞ்சி பறந்துருக்கோம். எங்கேயும் வெளியில் தண்ணி கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன். வெளியில் தண்ணியே குடிக்கலை. வந்து எந்த ஒரு இறையும் எடுக்கலை. வயறு ஃபுல்லாக தண்ணி இழுத்துட்டு நாங்கள் இந்த பேடை ஸ்பெஷலாக வச்சதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரைனிங்லேயும் சரி, இதுக்கு முந்தின பந்தயங்கள்லேயும் சரி, ஃபஸ்ட்டு பேடாட்டு எப்போவுமே ரீச் ஆகிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த பேடு வந்த உடனே டைம் எடுத்துக்கிடாது. உடனே ட்ராப்பிங் ஆகி கூட்டுக்குள்ளே போயிடும். அதனால தான் இந்த பேடை நம்ம வந்து ஸ்பெஷல் பேடு கேட்டகரிக்கு சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு வந்து யங் பேர்டுலேருந்து ஒரு பேடுமே வந்து நம்ம வந்து செக்கர் ஒயிட் பெட்டு பேடு வந்து ரீச் ஆகிட்டு இந்த லைனு லாங் டிஸ்டன்ஸோட நல்லா கவர் ஆகும். அதனால் இந்த பேடுக்கு மேலே ஒரு நம்பிக்கையில் தான் இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவுமே வந்த உடனே பயங்கர ஒரு சந்தோஷம்தான். இப்போ நம்மளுக்கு 3 கேட்டகரியிலேயே நம்மளுக்கு ஒவ்வொரு பேடுகள் வந்து ரீச் ஆகிட்டு இன்னும் 2 பேடு வெளியில் கிடக்குது. அந்த பேடுகளாம் நம்மளுக்கு வந்து குயிக்காக வந்துடணுக்கிட்டு ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஏன்னா டைமுக்குள்ளே நம்மளுக்கு 3 பேடு வந்துட்டு, ஏன்னா 2 பேடு தானிக்கிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த 2 பேடுமே ஈவினிங் வரை வரல. அது ஒரு பெரிய மன சங்கடமாக இருந்தது. அட்லீஸ்ட் ஒரு பேடாவது வந்துட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு பேடு வந்துடும். 5 பேடு இருந்துட்டுனா அடுத்த பந்தயத்துக்கு நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலான்னுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு நாள் முடிவில் நம்மளுக்கு 3 பேடு தான் மிஞ்சிருக்கு. இனி 2 பேடு வர வேண்டியது இருக்குது. இந்த பேடு வந்துட்டுன்னா அடுத்த பந்தயங்கள் நல்லா கொண்டு போக ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அடுத்த பந்தயத்தை பற்றி கொடுக்குறேன். லேட் ரிட்டர்ன் பேடை அடுத்த வீடியோக்களில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.